இந்த வீடியோல நம்ம வேரியபிள் எப்படி ரைட் பண்ணுறோம், அதில் இருக்க சீல இருக்க வேரியபிள் ரைட் பண்ணுறதுக்கான ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொதல் ஒரு 4 ரூல் இருக்குது. ஸோ 1 by 1 என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து அந்த 4 ரூல்ஸையும் நான் சிங்கிள் லைன் கமெண்டடாக பண்ணியிருக்கேன் மொத்தம். ஸோ இது வந்து மல்டி லைன்ஸில் இருக்குது. நம்ம இதை மல்டி லைன்லேயே வச்சுக்கலாம். ஸ்லாஷ் ஸ்டார் தென் ஸ்டார் ஸ்லாஷ். ஓகே, இது வந்து கமெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல், வேரியபிளுக்கு நேம் வைக்கும் போது ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஆல்ஃபாபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோரில் மட்டும் தான் வைக்க முடியும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணலாம்னா நம்ம அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணலாம். பட் மைனஸ், ஸ்டார், ஆம்பர்சன் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நாட் அலோடட். ஒன்லி ஆல்ஃபாபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர் இது மட்டும்தான் மூணுமே அலோடட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதை நான் எடுத்துறேன். ஸோ ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஒன்று இந்த மாதிரி நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், A1 A2 இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வேலிட். அண்ட் தென் வேல்யூ அண்டர்ஸ்கோர் 1 ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே வேல்யூ, வெறுமனே வேல்யூ அண்டர்ஸ்கோர். ஸோ இதெல்லாமே வேலிட் நேம்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரூலுக்கான இது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல் என்னன்னா ஆல்ஃபாபெட்லேயே இல்லை அண்டர் ஸ்கோரில் மட்டும் தான் நேம் ஸ்டார்ட் ஆகும். டிஜிட்ஸ் வந்து அலோட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டிஜிட் வைக்கக்கூடாது. அதாவது ஸோ ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கும் போது அது ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே ஆல்ஃபாபெட்டாக இருக்கணும், இல்லைனா அது அண்டர் ஸ்கோராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து நாட் அலோடட். ஸோ நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. ஒன்று ஆல்ஃபாபெட் இல்லை அண்டர் ஸ்கோர், இதில் ஏதாச்சும் ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நோ ஒயிட் ஸ்பேசஸ் அலோடு. அதாவது ஒரு வேரியபிள் நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து அலோடட். பட் ஆனால் இங்கே நடுவில் ஸ்பேஸ் வருது, இது வந்து நாட் அலோடட். ஸோ இதுதான் அந்த தேர்ட் ரூல். அண்ட் தென் ஃபோர்த் ரூல் என்னன்னா ஸோ கீவேர்ட்ஸ் நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து கீபோர்ட், ஏற்கனவே நான் போன வீடியோஸ் இருக்குது 32 கீவேர்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்க நேம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேறு நேம் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட், ஸோ இது வந்து கீவேர்ட். ஸோ இதையும் நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. வாய்டும் அதே மாதிரி தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற கீவேர்டை நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் அது கேஸ் சென்சிட்டிவ்ன்றது. ஸோ கேபிட்டல் அண்ட் ஸ்மால் அது ஒன்று மாற்றி போட்டாலே வரும். ஸோ இப்போ வந்து இது ஜஸ்ட் அ நேம், இது வந்து அலோடட். பட் இது வந்து நாட் அலோடட். கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சி லாங்குவேஜ் கேஸ் சென்சிட்டிவ்னு வாங்க. ஸோ கேபிட்டல்னால் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணும், ஸ்மால்னால் ஸ்மால் தான் யூஸ் பண்ணும். ஒரு இது வந்தாலும் மீனிங் மாறும். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க இந்த வாய்டு வந்து ஸோ இந்த வாய்டு இந்த கீவேர்டை ரிப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ கேபிட்டல் வி போட்டோன்னே ஸோ இது வந்து ஜஸ்ட் நேம். ஸோ இது வந்து அலோடட். ஸோ இதான் வேரியபிள்ஸை நேம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். இந்த 4 ரூல்ஸ் தான் நம்ம வேரியபிளை நேம் பண்ண முடியும்.